ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 6th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஆட்டோ, கொட்டாக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஐஸ், டிஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 117 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் ரெண்டு பேருமே வந்து பை சைடில் தான் இருந்தாங்க. ரெண்டு பேருமே 2000 கோடிக்கு மேலே வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ரீட்டைலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக பியரிஷ் மைண்ட் செட்டில் இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இன்றைக்கி வச்சுருந்துச்சு. ஸோ இவங்களோட பை இல்லைன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்பவே சரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிஷியலாக வந்து மார்க்கெட் வந்து விழுந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஸ்டிஎஸோட பை தான் வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆக வச்சிச்சு. பட் இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட இந்த புல்லிஷ்னஸ் வந்து கண்டிப்பாக ரீட்டைலர்ஸோட மைண்ட் செட்டையும் மாற்றும். ஏன்னா டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் இப்போது 22,200லேருந்து 22,300க்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டில் 22,800 தான் இருக்குது. பட் சப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான சான்சஸை தான் அதிகமாக காட்டுது டேட்டா. ஸோ ரீட்டைலர்ஸும் பாசிட்டிவாக மாறிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக 22,800 கிராஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற செட்டப்பில் மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு 254 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்களோட பைபேக்கு வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் சிஎன்ஜி பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால் பஜாஜ் ஆட்டோ லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் கொட்டாக் மஹேந்திராவை பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. மோதிலால் ஆஸ்வால்ங்கிற புரோக்கர் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் கொட்டாக் மஹேந்திரா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 4000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க என்சிடிஸ் வழியாக. ஸோ அந்த நியூஸ்னால ஆக்சிஸ் பேங்க் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்திங்கன்னா அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா இவங்களும் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் விழுந்துருக்குது இவங்களோட ஸ்டாக்கும். ஆனால் ஒரு வாரமாக விழுந்துட்டுருக்குது ப்ராஃபிட் புக்கில். பட் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் மேலே பாசிட்டிவ் மைண்டில் தான் இருக்கிறாங்க. இது வந்து 11,000 வரைக்கும் ரேலியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில புரோக்கர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 76 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பிஸ்னஸ் லைனில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து அதானியோட மொத்த கடன் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. ஏன்னா அதானி என்டர்பிரைஸில் அவங்களுக்கு எப்போவுமே கடன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் லாஸ்ட் இயரில் வந்து அவங்க நிறைய கடன்களை வந்து அடைச்சாங்க. பட் ஸ்டில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் எப்படி சொல்கிறது வந்து கொஞ்சமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து நெகட்டிவாக டர்ன் ஆக ரீசன் அமைஞ்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2766 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. நேற்றும் பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2149 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 3வது நாளாக கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. ஏறக்குறைய 2 பேரும் சேர்ந்து ஒரு 4,900 crore கிட்ட பை பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 5000 கோடிக்கிட்ட
2 பேரும் சேர்ந்து பை பண்ணிட்டாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து லேபர் மார்க்கெட்டில் வந்து டேட்டா வந்துருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கூல் டவுன் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ரொம்பவே நல்ல நியூஸாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவலோட டெஸ்டிமோனியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இயரில் ரேட் கட்டுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த நியூஸஸ்னால் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 3229 பாயிண்ட் வந்து இன்றைக்கும் ரேலி ஆகிருக்குது. நேற்று ஒரு பெரிய டிப்பை சந்திச்சிச்சு, 12% கிட்ட ஒரே நாளில் விழுந்துச்சு. மறுபடியும் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிடுச்சு. நேற்று ஏன் அவ்வளோ பெரிய டிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று மட்டுமே ஒரு $1.1 பில்லியன் அளவுக்கு வந்து பிட்காயின் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய இம்பேக்டில் தான் அது அந்தளவுக்கு விழுந்துச்சு. ஸ்டில் வந்து அந்த விழுந்ததை வந்து மறுபடியும் இன்றைக்கி கேட்ச் பண்ணி மறுபடியும் ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மறுபடியும் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. $69,000 கிட்ட போயிடுச்சு பிட்காயின் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா டாலர் வந்து கொஞ்சமாக வீக்காக இருக்கிறதுனால கோல்டு வந்து ஸ்டில் வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ்லேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை எடுத்து கோல்டுலேயும் கிரிப்டோலையும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு சிச்சுவேஷனை பார்க்குறப்போ. ஸோ அதனால தான் இந்த ரெண்டுமே வந்து பயங்கரமாக ரேலி ஆகிட்டுருக்குது. அதுக்கப்புறம் IIFL ஃபினான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது இன்றைக்கும் லோயர் சர்க்கியூட்டை அடித்து க்ளோஸ் ஆச்சுது. 20% இன்றைக்கி விழுந்ததுனால மறுபடியும் லோயர் சர்க்கியூட்டு அச்சீவ் பண்ணிடுச்சு. அது 2 நாளில் அது 20% வந்து விழுந்ததில் பார்த்திங்கன்னா 52 வீக் லோவுக்கே அது போயிடுச்சு. ஸோ இன்னும் அது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் எந்த அளவுக்கு அது விழுதுங்கிறது தெரியல. ஏன்னா IIFL ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லோரும் ஒரு பதட்டத்தில் மணியை எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.